ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஆணி உத்திரத்தில் சொல்ல வேண்டிய மந்திரம் பற்றி தான் இப்போது பார்க்க போகிறோம். ஜூலை மாதம் 1ஆம் தேதி, அதாவது ஆணி மாதம் 17ஆம் தேதி நாளை செவ்வாய்க்கிழமையன்று உத்திர நட்சத்திரம் பிறக்க இருக்கிறது. இந்த ஆணி உத்திரத்தை தான் ஆணி திருமஞ்சனம் என்றும் சொல்லுவார்கள். அன்றைய தினம் நடராஜருக்கு அபிஷேக ஆராதனைகளை செய்து வழிபடக்கூடிய ஒரு சிறப்பான தினமாகவும் திகழ்கிறது. அப்படிப்பட்ட தினத்தில் நடராஜரின் அருளை பெறவும் தீர்க்க சுமங்கலி யோகம் பெறவும் பெண்கள் கூற வேண்டிய அற்புதமான மந்திரத்தை தான் இப்போது பார்க்க போகிறோம். சிவபெருமான் என்பவர் அபிஷேக பிரியர். அதனால்தான் பல கோவில்களில் சிவபெருமானிற்கு மேலே கங்கா தீர்த்தம் வைத்து அனுதினமும் கங்கா தீர்த்தம் சிவபெருமானின் தலையில் விழுவது போல வைத்திருப்பார்கள். மேலும் பிரதோஷம், சிவராத்திரி போன்ற தினங்களில் சிவபெருமானுக்கு சிறப்பான அபிஷேக ஆராதனைகளும் செய்வார்கள். சிவபெருமானின் மறு அவதாரமாக திகழக்கூடிய நடராஜருக்கு அப்படிப்பட்ட அபிஷேக ஆராதனைகள் செய்வது கிடையாது. அவருக்கு என்று சில குறிப்பிட்ட நாட்கள் மட்டுமே அபிஷேக ஆராதனைகள் நடக்கும். அந்த குறிப்பிட்ட நாட்களில் ஒன்றுதான் ஆணி திருமஞ்சனம். அதாவது நமக்கு ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாளுக்கு சமமாக சொல்லப்படுகிறது. அக்னி நட்சத்திரம் முடிந்து வரக்கூடிய அடுத்த மாதம் ஆணி மாதம் தேவர்களுக்கு மாலை நேரமாக கருதப்படுகிறது. அந்த நேரத்தில் உச்சி காலமான அக்னி நட்சத்திரம் முடிந்து வரும் மாலை நேரம் என்பதால் சிவபெருமானை குளிர்விக்கும் வகையில் அபிஷேகங்கள் செய்வதை தான் திருமஞ்சனம் என்று கூறுகிறோம். அப்படிப்பட்ட திருமஞ்சன நாளன்று பெண்கள் தங்களுடைய கணவர் தீர்க்க ஆயுளுடன் இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்ல வேண்டிய மந்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மந்திரத்தை வீட்டு பூஜை அறையிலோ அல்லது அமைதியான ஒரு அறையிலோ கிழக்கு பார்த்தவாறு அமர்ந்து கொண்டு நடராஜரை மனதார நினைத்து கொண்டு 3 முறை உச்சரிக்க வேண்டும். அதுவும் 3 வேளை உச்சரிக்க வேண்டும். பிரம்ம முகூர்த்த நேரத்திலும், உச்சி பொழுதான 12:15 முதல் 1:15 வரையிலும், மாலை நேரமான 4 மணியிலிருந்து 7:30 மணிக்குள்ளும் இந்த மந்திரத்தை 3 முறை என்று அன்றைய தினம் 9 முறை உச்சரிக்க வேண்டும். ஆனால் இந்த உத்திர நட்சத்திரமானது நாளை மதியம் 12:33 மணிக்கு பிறகுதான் ஆரம்பிக்கிறது. அதனால் நீங்கள் இந்த வழிபாட்டை நாளை மதியத்திற்கு பிறகே செய்வது சிறப்பு. இப்படி அன்றைய தினம் நாம் இந்த மந்திரத்தை பெண்கள் உச்சரிப்பதன் மூலம் அவர்களுடைய கணவன் தீர்க்க ஆயுளுடன் இருப்பார்கள் என்றும், திருமணம் ஆகாத பெண்களுக்கு விரைவிலேயே திருமணம் நடைபெறும் என்றும் கூறப்படுகிறது. இப்போது அந்த மந்திரத்தை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், பார்த்துக்கோங்க. சற்று சிரமமாக இருந்தாலும் இந்த மந்திரத்தை 3 வேளையும் 3 முறை உச்சரிப்பவர்களுக்கு நடராஜரின் அருள் பரிபூரணமாக கிடைப்பதோடு தீர்க்க சுமங்கலி யோகமும் கிடைக்கும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.